வணக்கம் மக்களே. ஸோ 2 வாரம் கழிச்சு மறுபடியும் உங்ககிட்ட வந்து ஒரு புது படத்தோட வந்துட்டேன். போன வாரம் வந்துட்டு நம்ம தளபதி பிறந்தநாளை முன்னிட்டு பெரிய புது படம் எதுவும் வரல. ஸோ நானும் நல்ல விமர்சனமும் பண்ணலை. இது பழைய படத்தில் விமர்சனம் பண்ணி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த வாரம் வந்துட்டு போன வாரத்துக்கு சேர்த்து வச்சு இந்த வாரம் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க. இந்திய சினிமாவை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த படம், ஒரு பேன் இண்டியா மூவின்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு கேரளா தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஒரு நல்ல ஓப்பனிங் கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். நம்ம மகாநதி படத்தின் இயக்குனர் நாக் அஸ்வின் அவர்கள் இயக்கத்தில் பிரபாஸ், பேன் இண்டியா சூப்பர் ஸ்டார் பிரபாஸ், அமிதாப் பச்சன், கமலஹாசன், பசுபதி, தீபிகா படுகோன் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற ஒரு படம். கேமியோ மட்டுமே வந்துட்டு ஒரு 7-8 பேர் பண்ணியிருக்காங்க. லிஸ்ட்டில் அவ்வளோ பேர். செகண்ட் பார்ட்டில் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஆமாம், இல்லை செகண்ட் பார்ட் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் சாப்டர் தான். கல்கி 289880 இந்த படத்தோட விமர்சனம் தான். ஸோ எனக்கு இந்த படத்தில் என்னெல்லாம் பிடிச்சிருந்தது, இந்த படத்தோட ஹைப்புக்கு இந்த படம் ஜஸ்டிஃபை பண்ணிச்சா இல்லையா, என்ன சொல்ல வராங்க, விஷுவல்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது, எல்லாம் தான் இந்த ஷோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஷோக்குள்ள போகலாம். இது நம்ம ஷோ ரீல் அந்து போச்சு. ஸோ கல்கி 289880 ஃபர்ஸ்ட் சாப்டர். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகாபாரதத்தில் நடந்த குருஷேஸ்திர போர் தாங்க. 6000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த போரில் இரு தரப்புலையும் ஏகப்பட்ட இழப்புகள். எதுக்காகனா இந்த பாரதத்தை காப்பாற்றதா அப்படின்னு ஒரு கோட் இருக்கும். ஸோ 6000 வருஷத்துக்கு அப்புறம் கலியுகம் பிறக்கிறப்போ கல்கி அவதாரமாக நான் பிறப்பேன், இந்த பூமியில் அழியிற தருவாயில் இருக்கும், அப்போ நான் காப்பாற்றுவேன் அப்படின்ற அந்த புராணத்தில் வந்த ஒரு விஷயத்தை எடுத்து தான் இந்த படம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு அந்த கல்கி அவதாரமாக யார், அந்த கல்கி அவதாரத்தை சுமக்கிற தாய், அந்த தாயே அந்த குழந்தையும் வில்லன் கிட்ட இருந்து காப்பாற்றுற அஸ்வத்தமன். ஸோ இதை எதிர்க்க வில்லனா நம்ம கமல். இதுக்கு நடுவில் இடைப்பட்ட காலத்தில் 2 பேருக்குமே மீடியேட்டராக இருக்கிற ஒரு கேரக்டர், அதுதான் நம்ம ஹீரோ பிரபாஸ். ஸோ இது வந்துட்டு இந்த கான்செப்ட் வந்து என்ன மாதிரி சூழலில் கொண்டு போயிருக்காங்க, இதில் வந்துட்டு என்ன கிராஃபிக்ஸ், என்ன மாஸ், என்ன ஹாலிவுட் தரம் அப்படின்றது தான் இந்த படம். ஸோ இந்த படத்தில் எனக்கு என்ன பிடிச்சிருந்தது, என்ன பிடிக்கல, என்ன பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்ற கான்செப்ட் தான் எப்போவுமே. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு இதில் என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த படத்தோட இந்த விஷுவல்ஸு. பேசிக்காக ஃப்ளாஸ் இருக்கும், நான் இல்லைன்னே சொல்ல. பட் அதை தாண்டி ட்ரைலர்லாம் பார்க்குறப்போ பல ஹாலிவுட் படங்களோட காப்பி மாதிரி இப்பயும் படம் பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த ஃபீலை தவிர்க்கவே முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் இன்னுமே ஹாலிவுட் படம் பார்க்காத மக்களும் இருக்காங்க 1%. அதுவும் முக்கியமாக இந்த மாதிரி டியூன், மேட்மேக்ஸ் ஆகா இந்த படம் மாதிரி படங்களை பார்க்காத ஒரு சில ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த படம் புதுசாக இருக்கும். ஸோ பொதுவாக ஹாலிவுட்டோட காப்பி நம்ம சொல்லிட்டு போக முடியாது. பட் அந்த தரத்துக்கு நிகராக இருக்கு, ஆனால் இருக்கு. விஷுவல்ஸ் நல்லா இருந்தது. ரெண்டாவது, இந்த படத்தோட கேஸ்டிங். அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சனோட ரோல். உண்மையாக சொல்லப்போனால் இந்த படத்தில் ஹீரோனா அவர் தான். ரெண்டாவது தான் பிரபாஸே. ஸோ அமிதாப் பச்சனோட அந்த அஸ்வத்தமா ரோலுக்கு வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்காரு. அதுலேயும் ஃபஸ்ட்டு அந்த 10 நிமிஷத்தில் அவரை காட்டுற அந்த விதம் வந்துட்டு ஆக்சுவலாக ஏஐ யூஸ் பண்ணி, அது சிஜிலாம் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. பட் அதை பார்க்குறப்பவே ரொம்ப ரியாலிட்டியாக அதில் எந்த அளவுக்கு அவர் நம்மளுக்கு தெரிகிறாரோ அதே மாதிரி தான் அந்த வயசான கெட்டப்லையுமே நம்மளால் அவரை ஃபீல் பண்ண முடியாது. அதுவும் ஆக்ஷன் சீன்ஸும் பயங்கரமாக இருந்தது. அமிதாப் பச்சன் ஒரு மிக முக்கிய கதாபாத்திரம், அதையும் அந்த ரோலை வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. அடுத்து தீபிகா படுகோன். இதுலேயும் ஒரு அலுமூஞ்சியான ரொம்ப ஒரு சோகமயமான ஒரு ரோல் தான். பட் அந்த இன்டர்வெல்ல அவங்க அந்த கடத்துகிற அந்த எமோஷன்ஸ், அந்த விஷயம், அதுக்கப்புறம் அவங்களோட நடிப்பு எல்லாமே ரொம்பவே கச்சிதமாக இருந்தது. அவங்களும் இந்த படத்தில் ஒரு மிக முக்கிய கதாபாத்திரம், அதுவுமே அவங்க ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி பிரபாஸ், அதுக்கப்புறம் அவர் கூட வர புஜ்ஜி வந்து ஒரு ஃபன் மெட்டீரியல். அதை வந்துட்டு கீர்த்தி சுரேஷ் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு ரோபோ மாதிரி தான். ஹாலிவுட் படங்களை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர் இந்த மாதிரி படங்களில் வரும். அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பிரபாஸ் வந்துட்டு இது ஒரு ஜாலியான ஒரு ஹண்டர் ரோல் தான், ஒரு பவுண்டி ஹண்டர். ஸோ அந்த கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பட் அது ப்ரீ கிளைமேக்ஸில் அவருக்கு கிடைக்கிற அந்த ஒரு எக்ஸ்போஷர், அந்த மாஸ் சீன்ஸ் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. ஈவன் தோ அது ப்ரெடிக்டபிளாக இருந்தால் கூட அந்த இடத்துல அது நல்லா இருந்தது. அதை எலிவேட் பண்ணுறதுக்கு நம்ம சனாவோட பீச்சும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ கேரக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து பசுபதி, சோபனா, இன்னும் நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாரோட ரோலுமே நல்லா இருந்தது. இதில் சின்ன ரோல் தான் கமல் சாரோட ரோல். ஒரு மொத்தமாகவே 4-5 சீன் தான் வருவார். ஆனால் அதை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ஒரு புயலுக்கு முன் அமைதின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ரொம்ப ஒரு சட்டிலாக பண்ணியிருக்காரு. செகண்ட் பார்ட்டில் தான் அவரோட ஆட்டம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அவரோட ரோல் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் அவரோட ஃபினிஷிங் அல்டிமேட். ஸோ கேஸ்டிங் ஓகே, நல்லா இருந்தது. மூணாவது, இந்த படத்தோட இசை. பிஜிஎம் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி எனக்கு வந்து சனாவோட பழைய படங்களோட இசை அங்கங்கே கேட்ட மாதிரி இருந்தது. லிட்ரலி எனக்கு வந்துட்டு ஜிகர்தாண்டோட மியூசிக் வந்துட்டு ரொம்பவே எனக்கு அந்த ஃபீல் இருந்தது. பட் போக போக அதுலேருந்து தாண்டி வெளியில் வந்து ஒரு சில இந்த மாதிரி படங்கள் வந்துட்டு நம்ம ஊர் சைடில் பிஜிஎம் கொடுக்குறப்போ தலைவலிக்கும்.
ஏன்னா அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்கும் அந்த சவுண்ட் மிக்சிங்குமே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு தலைவலி கொடுக்குறோம். பட் இந்த படத்தில் அது இல்லை. அது ரொம்பவே பெரிய சந்தோஷமான விஷயம். ஏன்னா ரொம்ப சட்டிலாக ஆனால் ரொம்ப கிராண்டியராக இருந்தது படத்தில். அந்த விஷுவல்ஸ் அந்த எலிவேஷன்ஸ்லாம் ரொம்பவே தேவைப்பட்டுச்சு. அதை சிறப்பாக பண்ணியிருக்காரு சனா. சினிமாட்டோகிராஃபியுமே ரொம்பவே நல்லா இருந்தது. அதில் குறை சொல்லிக்க எதுவுமே இல்லை. ஸோ இந்த படத்தில் அப்போது என்ன இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, இது எல்லாமே டெக்னிக்கல் வைஸ் நல்லா இருந்தது, கேஸ்டிக் நல்லா இருந்தது. அப்போ என்ன பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, பிளாட்டு மகாபாரத பிளாட்டு தான். அதை நம்மளுக்கு பெருசாக புதுசாக சொல்லணும் அப்படின்னா ஸ்க்ரீன் பிளே வலுவாக இருக்கும். பட் இந்த படத்தில் பெரிய பிரச்சனை என்னன்னா, ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு ரொம்பவே சாதாரணமாக இருக்கிற ஒரு துணிக்கு வந்துருச்சு. ரொம்ப ஈஸி ப்ரெடிக்டபிள் தான். அது கொஞ்சம் வீக்கராக இருந்தது. ரெண்டாவது இந்த படத்தில் வந்துட்டு பயங்கரமாக எனக்கு சொதப்புனது டைமிங். ஸோ இந்த மாதிரி படங்கள் 2 சாப்டர் 3 சாப்டர்னு கூட எடுக்கலாம், தப்பு கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் ஒரு 2.5 ஹவர்ஸ் முடிக்கணும். ஃபர்ஸ்ட் சாப்டரே நீங்கள் 3 மணி நேரம் இழுத்துட்டீங்கன்னா அடுத்த சாப்டருக்கு அந்த வலுவாக அந்த இன்ட்ரெஸ்ட் நீங்கள் என்னதான் நீங்கள் வந்து ஊக்குவிச்சு கொடுத்தா கூட நிறைய பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இந்த டைமிங் பெரிய கன்சர்ன். ஏன்னா இந்த படம் வந்துட்டு ஜென்ரலாக எல்லாருக்கும் புரியுமான்றதே முதல் கேள்வி. ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சாலும் எல்லாரும் பார்க்குற அளவுக்கு பொறுமை இருக்குமான்றது 2வது கேள்வி. இது ரெண்டுமே இங்கே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி ஆக்கிடுச்சு. ஸோ பெட்டராக பண்ணியிருக்கலான்றது முதல்ல ஸ்க்ரீன் பிளே நல்லா பெட்டராக பண்ணியிருக்கலாம். 2வது வந்துட்டு டைமிங் வந்து குறைச்சிருக்கலாம். எனக்கு என்ன ஒர்க் ஆகலைன்னா, இந்த மாதிரி படத்தில் ஒரு சில இடத்துல மாசின்ஸ் வைக்கணுமேன்றதுக்காக ட்ரை பண்ண ஒரு சில விஷயம், பிரபாஸ்க்கு வந்துட்டு பில்டப் கொடுக்கணுன்றதுக்காக ட்ரை பண்ண ஒரு விஷயம், அதுக்கப்புறம் காமெடின்றதுக்காக அங்கங்கே திணிக்கப்பட்ட ஒரு சில விஷயம், இதெல்லாம் சுத்தமாக எனக்கு ஒர்க் ஆகலை. அதுலேயும் பிரம்மானந்தத்தை வந்து நடிக்க வச்சு அதில் ஒரு காமெடி காட்சின்னு கொண்டு வந்து அங்கே வந்து பிரபாஸோட ஒரு ஹீரோயின் மாதிரி கொண்டு வந்து அதுக்கப்புறம் பிரபாஸே புச்சி கூட பேசுகிறப்பெல்லாம் சில இடத்துல காமெடி, இதெல்லாம் வந்து இந்த படத்துக்கு தேவையான்ற விஷயம் எனக்கு புரிஞ்சிச்சு. இதெல்லாமே வந்துட்டு எனக்கு பெருசாக ஒர்க் ஆகலை. இது காட்டணுமே அப்படின்ற மாதிரி காட்டினேன். ஸோ எனக்கு வீக்கர் போர்ஷனாக தெரிஞ்சது அதுதான். இதெல்லாம் எனக்கு பெருசாக இந்த காமெடி அந்த லவ் போர்ஷன் இதெல்லாம் வந்து தவிர்த்திருக்கலாம். இதெல்லாம் எனக்கு சுத்தமாக ஒர்க் ஆகலை. ஸோ ஓவராலாக கல்கி வந்துட்டு எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா, ஹாலிவுட்டில் நான் சொன்ன மாதிரி மேன்மாக்ஸாக டியூன் படம் பார்த்தவங்களுக்குலாம் இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமாக நம்ம இந்தியன் சினிமாவில், தமிழ் சினிமாவில், சவுத் இந்தியன் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு படமா அப்படின்ற ஒரு பிரமிப்போட அந்த படம் பார்ப்பாங்க. ஈவன் தோ ஃப்ளாஸ் இருந்தாலுமே இப்போ படத்தில் வந்துட்டு பார்க்கவே முடியாத அளவுக்கு குறை சொல்லணும்னு அவசியம் இல்லை, நல்லாவே இருந்தது. நான் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் பிளேவும் டைமிங்கும் இது ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ அதை தாண்டிட்டீங்கன்னா அது விஷயம் உங்களுக்கு இல்லை அப்படின்றதுனா இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ எனக்கு கல்கி வந்துட்டு எந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்காக இருந்தது அப்படின்னா 100க்கு வந்துட்டு நான் வந்து ஒரு 70 கொடுப்பேன். ஸோ அதுவுமே வந்துட்டு இந்த படத்தோட விஷுவல்ஸ்க்கும் ஆக்டிங்க்கும் தான். ஓவராலாக ஒரு ஒன் டைம் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் தான். முக்கியமாக இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் பார்த்தா தான் நான் இப்போ சொன்னதெல்லாம் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். டெஃபினட்டாக இது ஓடிடி கண்டென்ட் கிடையாது. ஓடிடியில் வந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து ஓட்டி தான் பார்ப்பீங்க. உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியாது, அந்த வைப் உங்களால் அடையவே முடியாது. ஸோ டெஃபினட்டாக இது ஓடிடி கண்டென்ட் கிடையாது. இது தியேட்டர் மெட்டீரியல் தான். தியேட்டரில் மட்டும்தான் போய் பார்த்தா உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஓடிடியில் உங்களுக்கு அந்த உணர்வை கொடுக்காது. அது வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் என்னடா அந்த படம் ஓடிடியில் பார்த்தா நல்லாவே இல்லைன்னா இது ஓடிடி கண்டென்ட் கிடையாது. ஸோ அவ்வளோதான் மக்களை, மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு நல்ல திரைப்படம், வேற ஒரு விமர்சனம், வேற ஒரு முன்னோட்டத்தோட உங்களுக்கு சந்திக்கிறேன். பை ஃப்ரம் உங்கள் விஜய் கிராதகன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நாங்கள் என்னெல்லாம் பெட்டராக கண்டென்ட் பண்ணலான்றதை கமெண்ட்ல சொல்லுங்க.